ஹலோ வணக்கம். 7வது ஊதிய குழுவின்படி அலவன்ஸ் தொடர்பான முக்கிய அப்டேட்டை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது எவ்வளவு அதிகரித்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மார்ச் முதல் வாரத்தில் அகவிலைப்படியை உயர்த்துவதற்காக மத்திய அரசு அறிவித்தது. சமீபத்தில் லட்சக்கணக்கான ஊழியர்களின் 6 முக்கிய கொடுப்பனவுகளிலும் அரசாங்கம் மாற்றங்களை செய்துள்ளது. மத்திய ஊழியர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பான அறிவுறுத்தல் TOPTயில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கத்துடன் மத்திய பணியாளர்களுக்கு வீடு, போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் மற்றும் பயண செலவுகள் போன்றவற்றுக்கு ஈடு செய்ய பல்வேறு வகையான அலவன்ஸுகள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். இந்த கொடுப்பனவுகள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அதிகரிக்கும். TAவுடன் கூடுதலாக வழங்கப்படுகின்றன. இம்முறை ஊழியர்களின் 6 கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் தங்கள் 2 குழந்தைகளுக்கு குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, விடுதி மானியம் கோரலாம். DEA பணம் ஒரு குழந்தைக்கு மாதம் 2750 ரூபாயாகவும், விடுதி மானியத் தொகை மாதம் 6750 ரூபாயாகவும் இருக்கும். 7வது ஊதிய குழுவின்படி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு குழந்தைகள் கல்வி உதவித்தொகையில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இப்போது நீங்கள் மாதம் 4500 வரை கிளைம் செய்யலாம். ஊழியர்களின் ரிஸ்க் அலவன்ஸுகளிலும் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. அபாயகரமான கடமைகளில் ஈடுபடும் அல்லது அவர்களின் வேலை ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை எந்த நோக்கத்திற்காகவும் சம்பளமாக கருதப்படாது. ஊழியர்களில் இரவு நேர அலவன்ஸ் அளவிலும் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இது மத்திய ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை செய்யப்படும் பணிகள் பரிசீலிக்கப்படும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை சம்பள வரம்பு மாதத்திற்கு 43,600 இருக்கும். அந்த ஊழியர்கள் மட்டுமே நைட் டியூட்டி அலவன்ஸுக்கு தகுதி பெறுவார்கள். கூடுதல் நேர உதவித்தொகையை மத்திய அரசு மாற்றியுள்ளதாக அந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருந்தது. செயல்பாட்டு ஊழியர்கள் பிரிவில் வரும் அத்தகைய ஊழியர்களின் பட்டியலை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் தயாரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற தொடர்பான பணிகளில் மட்டும் ஈடுபடும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் சிறப்பு கொடுப்பனவு விலை உயர்த்தப்படும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. கொடுப்பனவு தற்போதுள்ள 1500 மற்றும் 1200 ரூபாயிலிருந்து 2250 மற்றும் 1800 ரூபாயாக 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கு குழந்தை பராமரிப்பு தொடர்பான சிறப்பு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை பிறந்தது முதல் 2 வயது வரை இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.